ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா எல்லாமே குக் ஆகிடுச்சு ஆக்சுவலி. இன்னும் இந்த வெண்டைக்காய் மட்டும் நல்லா ஸ்டிஃபாக ஆகணும், ஃப்ரை மாதிரி. நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா குக் ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்டோடனே எதுக்கு ஃப்ரை ரொம்ப கிளறக்கூடாது, எதுக்குன்னா மசாலா எல்லாம் அப்புறம் லேடிஸ் ஃபிங்கரில் ஒட்டாமல் போயிடும். அதுக்காக தான். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா பார்த்திங்கன்னா அந்த கோட் ஆகிடுச்சு வெண்டைக்காயோட இந்த ஃப்ரை. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா நல்லா மொறு ஃப்ரை மாதிரி வந்துடும். ரொம்ப மொறுன்னு வராது, ஏற்கனவே நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவு நல்லா சாப்பிட்ற சைடிஷ் மாதிரி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கொல தன்மை இருக்கத்தான் செய்யும், பட் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஃப்ரை வந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.